ஹலோ மக்களே, நமஸ்காரம், குட் டே டு ஆல். நேற்று போட்டிருந்த வீடியோஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூஷன்னு சொல்லலாம். நேற்று பார்த்த இந்த திண்ணை கான்செப்டோட கண்டினியூஷன் சொல்லலாம். லைக் இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நமக்கு ஜூலா இருக்குது. ஸோ இந்த ஜூலாவை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து லைக் இந்த ஸ்பேஸ் எப்படின்னா கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிறது. இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டைனிங் ஸ்பேஸாக தான் யூட்டிலைஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து டைனிங் கான்செப்ட்ங்கிறதே பிடிக்காது. இன்லாஸுக்கும் சரி, அம்மா அப்பாவுக்கும் சரி, டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது பிடிக்காது. ஸோ நாங்கள் இந்த ஸ்பேஸை என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தோம். ஒரு குட்டி ஜூலா ஸ்பேஸாக இருந்தால் நல்லாயிருக்குமே. லைக் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் ஜூலா பார்த்துட்டா குட்டி குழந்தைங்களாம் மாறிடுவாங்க. ஸோ எங்களுக்கும் அப்படி தான். அதனால் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து புருஷவாக்கம் ஷாப்பில் தான் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அவங்க நமக்கு எந்த ஷேப்பில் எப்படி என்ன வேணுங்கிறத அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜூலாலையும் இவங்க கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாங்க. லைக் பிளைன் செயின் வால், செயின் ராட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்கான ராட்ஸு ப்ளஸ் நடுவில் ஏதாவது பிராஸ் ஐட்டமாக இருந்தால் எம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட நிறைய டைப்ஸ் இருந்தது. யானை, சிங்கம்லாம் கூட இருந்தது. இது வந்து மயில் மாதிரி, எங்களுக்கு மயில் மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடு வால் பற்றி சொல்லி ஆகணும். இது பிளெயின் வாலாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் வாலில் வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த பிரிக் வால்பேப்பர் செலக்ட் பண்ணும்போது தான் இதையும் வந்து டைமண்ட் ஷேப்பில் ஏதாவது கலர் வந்து எல்லோ கலரில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வால்பேப்பர் கிடச்சிது. சரி, ஓகே, இந்த வால்பேப்பர் ஒட்டியாச்சு. இது நல்லா இருந்தது இந்த ஸ்பேஸு. பட் ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கட்டுமேங்கிறதுக்காக லைக் நான் ஃபஸ்ட்டு பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கெட்சு நானும் என் ஹஸ்பண்டும் பிஃபோர் மேரேஜ் போது இதை வச்சேன். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து சூப்பரான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எங்களோட ரிசப்ஷன் ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ வரவங்கலாம் வந்து இது சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன்லாம் கூட ஒரு குட்டியாக ஒரு லைட் இருக்குது. அது வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மாற மாதிரி நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். இதை பற்றி வீடியோஸ்லாம் நான் ஃபர்தராக போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சூப்பராக ஒரு சைம்ஸ், எங்கள் வீட்டில் சைம்ஸுக்கு சொல்கிறதுக்கு இடம் நிறைய ஸ்பேஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த சவுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ண ஃபர்தர்லாம் சொல்கிறேன். இவரெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஃபர்தராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால் பற்றி சொல்லி ஆகணும். இந்த வாலில் வந்து நாங்கள் எதுக்கு கீழே வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோன்னா, எங்களுக்கு அந்த ஜூலா பக்கத்துலேயே இந்த வால் இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு டைம் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஹிட் ஆச்சு வால். ஸோ அதனால ஒரு குட்டியாக ஒரு 2 mm ஃபோம் மாதிரி ஒன்று போட்டு அது அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லியிருக்கிறதுக்காக ஒரு வால்பேப்பர், அதாவது பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்தோம்னா சீனரி வால்பேப்பராக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் கம்மிங் டு த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மாறும். இந்த லைட்ஸ் பற்றின வீடியோஸ் எங்கே எடுத்தேன், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே நான் ஃபர்தர் வீடியோஸில் போடுறேன். இதில் படுற அந்த ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் வாலில் இதோட டெக்ஸ்சர், இந்த லைட்டோட டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி திண்ணை இருக்கிறனால இது ஃபேமிலி கெட் டுகெதராக ஆகிடுச்சு. டைனிங் இருந்தாலும் அது தனியாக ஸ்பேஸாக மாறி இருக்கும். இது ஆப்போசிட்டில் திண்ணையில் உட்காந்துப்போம். குட்டி பசங்க நாம் எல்லாம் உட்காந்துப்போம். இங்கே ஜூலாவில் உட்காந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ஜூலாவில் உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு பதிலாக ஃபேமிலி கெட் டுகெதர் இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூலாவில் ப்ளெயினாக இருந்தது வுட்டு. சரி, எதுக்கு ப்ளெயினாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக்ஸ். தொடர்ந்து பண்ணுங்கள். எங்களோட ஜூலா கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு குட்டி இடம் இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மக்களே, பாய்.